ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், டின்னருக்கு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பொரிச்ச சிக்கன் செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். லெக் பீஸ் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக பிரியாணி பீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மசாலா சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால சிக்கனில் நல்லா கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளேலாம் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கலந்துக்கலாம். இந்த சிக்கன் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சிட்டு கரெக்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். கலந்து விட்டுட்டு இதை ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். ஊறிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்ல பெரிய பீஸ்னால் 1 பீஸ் 2 பீஸ் அப்படிங்கிற கணக்கில் போட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பராக ஃப்ரை ஆகி வரும். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். பொறுமையாக வேகணும், உள்ளுக்குள்ளே நல்லா வேகணும். அதனால தான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட சொன்னேன். இந்த சிக்கன் வெறுமனே சாப்பிட்டா கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சில மசாலாலாம் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பொரிச்ச சிக்கன். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா சிக்கனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 20 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா லைட்டாக வதங்கினதும் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்க வேணாம், ஜஸ்ட்டு லைட்டாக வதங்கினா போதும். ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப்பில் சோயா சாஸ்லாம் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது இருக்கோ அதை சேர்த்துட்டு கொஞ்சம் சுடுதண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா ஒரு கொதி வரவும் நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கனெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சிக்கனை. இந்த சிக்கனே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட. நம்ம இந்த மாதிரி டாஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செய்யலாம். அப்புறம் ரோட்டி, பரோட்டா, நான் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம தேன் ஊற்றிக்கலாம். தேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேன் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். கலந்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம பொரிச்ச சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம சிக்கன் வந்து ரொம்பவே பார்க்க சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தான் செஞ்சேன். ரொம்ப வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.